ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST சக்தி 135 DI ஃபோர்ட்டிலது வந்து ஆயில் சீல் போயிட்டு ஆயில் விழுகுது. இந்த சீல் வந்து எப்படி மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். அடுத்த போல்டு கேட்குறோம். வீல் ஆக்சிலில் வந்து 7 போல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7 போல்ட்டை வந்து கழட்டிடுறோம். கழட்டிட்டு பவர் டில்லரில் வந்து இந்த வீல் ஆக்சிலில் வந்து எதனால் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதனா நூல் துணி இல்லை கம்பி எதனா ஒன்று சுற்றிச்சுன்னா லப்பரில் போயிட்டு அறுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சீக்கிரம் ஆயில் சீல் போயிடும். எதனா சுற்றிச்சுன்னா உடனே எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆயில் சீல் போகாது. அதேமாதிரி ரொம்ப வெயிலே விட்டு வச்சுருந்தீங்கனாலும் லப்பர் வந்து திக்காகிட்டு ஆயில் சீல் வந்து ஆயில் ஓய்வு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு. நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் துணியை சுற்றிட்டு கம்பி சுற்றிட்டு அந்த ஆயில் சீல் வந்து லப்பர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கழட்டிட்டு ரிமூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சக்லிப் எடுத்துட்டு பேரிங்கை ரிமூவ் பண்ணுறோம். அவங்க பேரிங் கழட்டிட்டு உள்ளே ஒரு சக்லிப் இருக்கும், அதையும் எடுக்கிறோம். நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக சக்லிப்பை கழட்டிடுறோம். பெரிய கீர் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு காலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேரிங்க்கும் கியருக்கும் நடுவில் கழட்டிட்டு தட்டி எடுக்கிறோம் வெளியே. ஷாஃப்ட் வந்து மட்டமாக தான் இருக்குது. ரொம்ப காடி ஆகிட்டுச்சுன்னா பட்டறைக்கு போயிட்டு வெல்டிங் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இது நல்லா இருக்கிறதுனால அப்படியே விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பழைய ஆயில் சீல் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஆடாகிட்டுருக்கு வெயிலே விட்டு. இப்போ வந்து புது ஆயில் சீல் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சின்ன ஆயில் சீல் வந்து போட்டு லைட்டாக தட்டோம்னா உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பெரிய ஆயில் சீல். ஃபுல்லாக மட்டமாக தட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணுறோம். போட்டு நெக்ஸ்ட் பேரிங் மாட்டிட்டு பேரிங் ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து காலர் ஃபிட் பண்ணோம். கியர் ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வாசர் போட்டு சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் போட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேரிங் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீல் ஆக்சில் ஷாப்பில் வந்து 2 பேரிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து சர்க்கிள் போடுறோம். ஆயில் சீல் போயிடுச்சுன்னா உடனே மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சீல் போயிட்டு ஆயில் குறைஞ்சிச்சின்னா கீர்லாம் வந்து அடிவாங்க, கிளச்சு செயின் அடிக்கடிக்கு போகும். அதனால் ஆயில் வந்து டெய்லி செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆயில் சீலில் ஷாஃப்ட்டில் லைட்டாக ஆயில் கசிகிற மாதிரி இருந்துச்சுன்னா சீல் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 7 போல்டு போட்டு ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், நியூ மாடல் VST சக்தி 135 DI ஃபோர்ட்டில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறோ கம்பியை சுற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சீல் வந்து போயிடுச்சு.
அதுமாதிரி எதனா சுற்றிச்சுனா உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க, எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏழு போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். நம்ம வீடியோஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலே புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இன்ஜினில் ஆயில் எப்படி செக் பண்ணுறது, இன்ஜின் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து VST ஃபோட்டோவில் யாருனா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவர் டில்லர்லாம் நீங்கள் என்ன பவர் டில்லர் வச்சுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.